எம்ஜிஆர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசிட்டு அவர் திரைத்துறையில படப்பிடிப்பு இருக்கும், இரவு படப்பிடிப்பு இருக்கும், கூட்டத்துக்கு வந்து சீக்கிரம் கிளம்பிடுவாராம். சீக்கிரம் கிளம்பும் போது கூட்டம் அப்படியே கலைஞ்சிரும். எம்ஜிஆர் வாராருன்னா கூட்டம் கூடும், எம்ஜிஆர் போயிட்டு கூட்டம் மொத்தமும் போயிடும். விஜயை பார்க்க ஒரு கூட்டம் கூடிச்சு, அப்புறம் ரேம்பாக் போன கிளம்பி போச்சுல, அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் இருந்திருக்கு. அந்த கூட்டம் எம்ஜிஆர் பேசி முடிச்சோடனே கிளம்பிடும். ஆனால் எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு கிளம்பாது, எம்ஜிஆர் பேசி முடிச்ச பிறகு தான் கிளம்பும். மற்ற தலைவர்கள்லாம் இப்போ அவர் முன்னாடியே பேசிட்டு போறாங்கன்னா கிளம்பிடுது. அதனால நீங்க வந்து அவரை கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. நம்ம இந்த கட்சியினுடைய இன்டலெக்சுவல் முகம், அதாவது அறிவார்ந்த முகம் வந்து கெட்டு போகுது, ஒரு திரை முகமா மாறிடுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லா ஆற்றலும் வேணும். நான் எம்ஜிஆரை இழக்க விரும்பல. சொன்னது யார்கிட்ட? ஈவிகே சம்பத்துக்கிட்ட. அண்ணாதுரை சொல்லிருக்காரு, நான் அவரை ராமச்சந்திரனை நான் இழக்க விரும்பல, நீங்களும் எனக்கு வேணும், அவரும் எனக்கு வேணும். நீங்க வர கூட்டத்துக்கு அவரை வரக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், ஏன் கூட்டத்துக்கு அவர் வர வச்சு பேசுறேன்னு. இந்தியாவிலே ஒரு கட்சியின் தலைவர் தான் பேசிய பிறகு கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவரை பேச வச்ச வரலாறு தமிழ்நாட்டில் மட்டும்தான். அது செஞ்சது அண்ணாதுரை. தனக்கு பிறகு எம்ஜிஆரை பேச விட்டு அழகு பார்த்தார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, ஊரறிந்த